நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தற்பொழுது மாநில கட்சியாக ஒரு அந்தஸ்தை பெற்றுள்ளார். அதுவும் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்காமல் இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை பெற்றுள்ள முதல் தனித்து போட்டியிட்ட கட்சி என்றே கூறலாம். யாருடனும் கூட்டணி இல்லாமல் இதை சாதித்ததே மிகப்பெரிய வெற்றி என்பது மக்களுக்கு தெரியும் என்பதுதான் உண்மை செய்தி. ஆனால் தற்பொழுது திமுக நாம் தமிழர் கட்சியினரை எப்படியாவது தோல்வி பயத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக பல செயல்களை செய்து வருகின்றனர். அதிலும் குறிப்பாக பல ஆடியோக்களையும் சமீபத்தில் வெளியிட்டு சீமான் பெயருக்கு களங்கம் விளைவிப்பதற்காகவே அவர்கள் செய்தார்கள். இப்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு மாற்றாக புரட்சி தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியை நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே வந்தவர்கள் திறந்து வைத்துள்ளனர் என்றே கூறலாம். அதிலும் குறிப்பாக சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு மட்டும் இந்த ஒரு சந்திப்பு நடத்தியுள்ளது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து புரட்சி தமிழர் கட்சி என்ற ஒரு புதிய கட்சியை தொடங்கியுள்ளனர். சென்னையில் கட்சியின் பெயர் கொடியை அறிமுகம் செய்து செய்தியாளர் சந்திப்பும் இன்றைய தினம் நடந்துள்ளது. அது மட்டுமல்லாது கொடியையும் அவர்கள் அறிமுகம் செய்துள்ளனர். எப்படியாவது நாம் தமிழர் கட்சிக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காகவே இதுபோன்ற செயல்களை செய்து வருகின்றனர் என மக்கள் குறிப்பிட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது.